வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து மிக அருகில் உள்ள திருப்பாலைவனம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற பாலீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவபெருமானோட கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமான் கோயில் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதை கேள்விப்பட்டு தான் இந்த ரூட்டை நான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த கோயிலை அடைஞ்சாச்சு. இந்த தெப்பக்குளத்தை நான் முதல்ல ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெப்பக்குளத்தில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குது நண்பர்களே. அது என்ன அதிசயம் தெரியுமா? இந்த தெப்பக்குளத்துக்குள்ள ஒரு தவளை கூட கிடையாதான். எப்போவுமே பொதுவாக ஒரு கோயிலோட குளம்னு பார்த்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் 1-2 தவளையாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இந்த கோயிலில் ஒரு தவளை கூட கிடையாதான். அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று காரணம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன அன்னைக்கு சரியான புயல் மற்றும் மழைங்க. இங்கே இந்த மேகமூட்டத்தை பார்க்கும்போது நானே என்ன நினச்சேன், ஒரு புயல் அடித்து ஒரு வழி ஆக போகுது பாரு, கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம சிக்கிக்கிட்டுமே நினச்சேன். ஆனால் சிவபெருமானோட பவர் எப்படி தெரியுங்களா? சரியான மழை பெய்யும்னு பார்த்தா சரியான காற்று மற்றும் புயல் அடித்து லைட்டாக தூறல் போட்டு நின்றுருச்சு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிவபெருமான் கோயில் தான். சக்தி வாய்ந்த சிவபெருமான் கோயில் அப்படின்னு நானே எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு கரெக்டாக இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு கோயிலுக்கு போகிற பிளான் வச்சுருந்தேன் நண்பர்களே. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சில தடைகள் கடைசியாக சிவபெருமான் நீ என்னதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எப்படியோ பார்க்க வச்சாரு. அதுதான் அவரோட பவர் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் எல்லா கோயிலையும் நம்ம சிவபெருமான சவுத் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எப்படி வழிபடுவோம்னா, சிவனோட லிங்கத்தை வச்சு தானே வழிபடுவோம். ஆனால் இந்த கோயிலில் சிவலிங்கம் எந்த வடிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டுப்பட்ட மரத்தோட வடிவில் இருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே. இதுக்கு பின்னாடி என்னங்க வரலாறு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு 2-3 ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல எதனால இங்க அந்த வெட்டுப்பட்ட மரத்தை ஒரு சிவபெருமானா வழிபடுறாங்க, பாலீஸ்வரர் அப்படின்ற பேர்ல வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு முழுமையான காரணத்தை நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். மறக்காம அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீடியோக்குள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி பேச போறேன். அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். அதாவது முதல்ல இந்த கோயிலுக்கு எப்படிங்க வரணும்? நான் ஒரு சென்னை வாசி, இல்ல சென்னையில இருந்து நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் ஒரு பெரிய சிவன் பக்தர், எப்படி வரணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரிங்க, நீங்க சென்னையில இருந்து பழவேற்காடு போற அந்த ரூட்டை நீங்க பிடிச்சீங்கன்னா போற வழியில திருப்பாலைவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். திருப்பாலைவனம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சகாரா டெசர்ட் மாதிரி இருக்குமா, தார் டெசர்ட் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. ஒரு அழகான ஊரு. இந்த ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற கோயில் தான் பாலீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த கோயில் இருக்கிற இடத்துல முதல் சிவபெருமான் அப்படின்ற எந்த சுயம்பும் எந்த ஒரு வழிபாடும் நடக்காத ஒரு இடமா, அந்த காலகட்டத்தில் மகாராஜாக்கள் போர் முடிஞ்சு அவங்களோட வீரர்களோட வர வழியில அந்த ஊர்ல இருக்கிற மரத்துல அந்த குதிரைகளை கட்டி போட்டதுக்கு அப்புறமா இவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்டி போட்ட குதிரைகளை திருப்பியும் அழுத்துட்டு அவங்க ஊரை நோக்கி போறதுதான் வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு போர் வீரர் அவரோட குதிரையை அந்த மரத்துல கட்டி போட்டு ரெஸ்ட் எடுத்திருக்காருங்க. அதுக்கப்புறம் முடிச்சு இருந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த முடிச்சு ரொம்ப டைட் ஆகி கிடக்குது. உடனே அந்த முடிச்சு அவுக்க முடியாம இவரோட போர் வாள் எடுத்து அந்த கயிறை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ கை தவறலாம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கத்தி மரத்துல போய் பட்டு அந்த மரத்துல இருந்து ஒரே ரத்தமா ஒழுக ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புறது என்னன்னா, இந்த மரத்துல சிவபெருமான் இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு ரத்தம் இந்த கத்தி பட்டவன வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்பி அந்த மரத்தை வச்சு ஆரம்பத்துல சிவபெருமானா நம்பி பாலீஸ்வரர்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் அந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பெரிய கோயிலா எழுப்பி இன்னைக்கு திருப்பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பாலீஸ்வரர் அப்படின்ற கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா திகழ்ந்து விளங்குது அப்படின்றது தான் ஒரு சிறப்பான அம்சமே. ஸோ இந்த கோயிலுக்கு போனோம்னா மறக்காம நீங்க உங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு நீங்க அழகா திருப்பாலைவனத்துக்கு போய் சிவபெருமான ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே.